ஒரு கிளாஸ்ல 40 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. ஒரே புக்க ஒரே டைம் எல்லாரும் உட்கார்ந்து படிச்சாங்கனாலுமே வந்துட்டு, எக்ஸாம்ஸ்ன்னு வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேங்க் அதாவது ஒவ்வொரு மார்க்ஸ் வாங்குவாங்க. அதுக்கு காரணம் அவங்களுக்கு அறிவில்ல அப்படின்லாம் கிடையாது. அவங்க யூஸ் பண்ற மெத்தட்ஸ் வேற வேற. அவங்க பிரெயின அவங்க சரியா யூஸ் பண்றதில்லன்னு சொல்லலாம். நம்ம மூளையில பல பில்லியன் நியூரான்ஸ் இருக்கு. அது எல்லாத்துக்கும் இடையில ஏற்படுற கனெக்ஷன் தான் வந்துட்டு நம்ம மெமரி அப்படின்னு சொல்லுவோம். அந்த கனெக்ஷன்ஸ் எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கோ, உங்க மெமரி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்க படிக்கும்போது ஆர்வமே இல்லாம படிச்சீங்கன்னாவோ, இல்ல ரொம்ப மெதுவா படிச்சுட்டு இருந்தீங்கன்னாவோ, உங்க மூளைக்கு போர் அடிச்சிடும். அந்த டைம்ல நீங்க படிக்கிற விஷயம் எதையுமே அது ஞாபகமே வச்சுக்காது. சோ இந்த வீடியோல வேகமா படிக்கிறது எப்படி? அத ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா 10த் அண்ட் 12த் எக்ஸாம்ஸ் எழுத போறவங்க, இந்த வீடியோல சொல்லியிருக்க மெத்தட்ஸ ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு நெறைய டைம் சேவ் ஆகும். ஈஸியா நெறைய விஷயங்கள உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. உங்க மூளைய ஒரு ஃபாரஸ்ட்டோட இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு காட்டுக்குள்ள ஒரு ரோடு எப்படி உருவாகுது? ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நடக்கும்போது, அந்த இடத்துல இருக்கிற செடி எல்லாத்தையும் மிதிச்சு, ஒரு சின்ன பாதை உருவாகுது. ஒரு 2, 3 தடவ அதுல நடந்து நடந்து போயிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல பெரிய பாதையே உருவாகுது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது, உங்க மூளையில ஒரு நியூரான் கனெக்ஷன் ஏற்படுது. அது ஒரு ரோட் மாரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ரிப்பீட்டடா நீங்க ஒரு விஷயத்த படிச்சுக்கிட்டே இருக்கும்போது, அதாவது சில விஷயங்கள் நீங்க வந்துட்டு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, அது உங்களோட ஹேபிட்டா மாறிடுதுல்ல. அதுல வந்துட்டு நீங்க கவனமே செலுத்தலனாலும் அத சூப்பரா பண்ணுவீங்க. லைக் வண்டி டிரைவ் பண்றது, பிரஷ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு பழக்கமா மாறிடுச்சு அப்படின்னா, அதுக்கு நீங்க தனியா வந்துட்டு ஒரு எஃபோர்ட் போட தேவையில்ல. அது எல்லாமே உங்களோட மசில் மெமரில ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க ரிப்பீட்டடா படிச்சுக்கிட்டே இருக்கும்போது, அந்த நியூரான் கனெக்ஷன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். பட் வெறும் படிச்சுக்கிட்டு மட்டும் இல்லாம, அது கூட கொஞ்சம் எமோஷன்ஸையும், கொஞ்சம் உங்களோட இமேஜினேஷனையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா, மூளையில அது ஒரு ஹைவே ரோடாவே மாறிடும். அதாவது ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது வெறும் ரெப்பிடேஷன் மட்டும் கிடையாது. எமோஷன், இமேஜினேஷன், ரெப்பிடேஷன் இது 3ம் சேர்ந்தா தான், நீங்க படிக்கிறத உங்க பிரெயின்ல லாங் டர்மா ஸ்டோர் பண்ண முடியும். எப்ப தேவைப்பட்டாலும் டக்குன்னு வெளில கொண்டு வர முடியும். நான் ஏன் வந்துட்டு வேகமா படிக்கிறது, அதாவது ஸ்பீட் ரீடிங்க பத்தி சொல்றேன் அப்டின்னா, நீங்க மெதுவா படிக்கும்போது, அதாவது ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியா படிக்கும்போது, அதுல கொஞ்சம் கொஞ்சம் கேப் ஏற்படுது. அப்போ உங்க மூளை வந்துட்டு அத தனித்தனி வார்த்தையா தான் அப்சர்வ் பண்ணுமே தவிர, அது மொத்தமா ஒண்ணா சேர்த்து அதுக்கு உண்டான மீனிங்க புரிஞ்சு அத ஒரு ஐடியாவா கிரியேட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதே நீங்க ஸ்பீட் ரீடிங் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, உங்க மூளை ஒரே டைம்ல ஒரு 3, 4 வார்த்தைய ஒண்ணா ஒண்ணா அப்படியே படிச்சுக்கிட்டு போகும். ஸோ, அப்ப அது வந்துட்டு ஒவ்வொரு வார்த்தையா உங்களுக்கு உள்ள போய் சேராம, ஒரு ஐடியாவா, ஒரு கான்செப்ட்டா வந்துட்டு உள்ள போய் சேரும். இத நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸ்டார்ட்டிங்ல என்ன பண்ணுங்க, உங்க விரலையோ, இல்ல ஒரு பேனாவையோ யூஸ் பண்ணி நீங்க படிக்கிற அந்த லைன் மேல வேகமா நகர்த்திக்கிட்டே வாங்க. பேனாவோ, விரலோ எந்த வார்த்தை மேல வைக்கிறீங்களோ, அத அப்படியே வேகமா படிச்சுக்கிட்டே வாங்க. புதுசா பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு டைம் படிச்சிட்டீங்களா? உங்களுக்கு புரியலையா? செகண்ட் டைமும் அதே மாதிரி படிங்க. 3 டைமும் அதே மாதிரி படிங்க. ஒரு 3, 4 டைம் அது மாரி படிச்சுக்கிட்டே இந்த வரியோட ஃபுல் மீனிங்க உங்களால கிராஸ்ப் பண்ண முடியும். ஸோ யூசுவலா வேர்ட் பை வேர்ட் படிக்கிற மாதிரி இல்லாம, இந்த டெக்னிக்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் லைனா படிப்பீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் இன்கிரீஸ் ஆகும்போது பேராகிராஃபா படிப்பீங்க. அதாவது 2, 3 லைன சேர்த்து சேர்த்து டக்கு டக்கு டக்குன்னு படிச்சுட்டே வருவீங்க. உங்க பிரெயின் ஈஸியா கிராஸ்ப் பண்ணிக்க ஆரம்பிக்கும். நான் திருப்பி சொல்றேன், உங்க மூளைக்கு எதுவுமே கஷ்டம் கிடையாது. நீங்க ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணீங்கன்னா, அது எவ்ளோ உயரத்துக்கு போறதுக்கும் ரெடியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்ன ஒரு பேஜ் எடுத்துக்கோங்க. அந்த பேஜ 10 நிமிஷத்துக்குள்ள படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டைம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டைம்க்குள்ள படிச்சு முடிச்சுருங்க. அடுத்த டைம் அதே படிக்கும்போது ஒரு 5 நிமிஷம் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து 3 நிமிஷம். அந்த மாதிரி நீங்களே ஒரு டைம் லிமிட் வச்சுட்டு, அந்த டைமுக்குள்ள படிங்க. மீனிங்கையும் கிராஸ்ப் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. சும்மா படிச்சுட்டு விட்டுறக்கூடாது. மீனிங்கையும் சேர்த்து கிராஸ்ப் பண்ணணும். இது பண்றது மூலமா உங்க பிரெயின் ஸ்பீட் கம்ப்ரஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கத்துக்கும். எப்படி வேகமா கொஞ்ச டைம்ல நிறைய விஷயங்கள கிராஸ்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கும். ஒரு சாப்டர் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அதுல இருக்கிற சப் ஹெட்டிங்ஸ படிங்க. அதுல உள்ள ஹைலைட் பண்ணியிருக்கிற விஷயங்கள கவனிங்க. போல்ட் லெட்டர்ஸ்ல குடுத்திருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் ஃபர்ஸ்ட் படிங்க. அதுக்கப்புறம் பின்னாடி சம்மரின்னு சொல்லிட்டு கடைசியா எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி ஒரு விஷயம் குடுத்திருந்தாங்கன்னா, அதையும் படிங்க. இது எல்லாத்தையும் ஒரு 2 தடவ படிச்சீங்க அப்படின்னா, உங்க மைண்ட் உங்க உங்க பிரெயின் வந்துட்டு அந்த சாப்டர பத்தி ஒரு மேப் ஒண்ணு கிரியேட் பண்ணி வைக்கும். ஸோ அடுத்து நீங்க அந்த ஸ்பீட் ரீடிங்க வச்சு அந்த சாப்டர் ஃபுல்லா படிக்கும்போது, அதுல உள்ள கன்டென்ட்ஸ உங்க பிரெயின் ஈஸியா கிராஸ்ப் பண்ணிக்கும். ஃபர்ஸ்ட் டைமே எல்லா கன்டென்ட்டையும் அப்சார்ப் பண்ணலனாலும், 50% ஆவது ஃபர்ஸ்ட் டைம்லயே வந்துட்டு உங்களுக்கு கிராஸ்ப்பும் ஆயிடும். அதே நேரம் டைமும் சேவ் ஆகும்.
வாய் விட்டு படிக்கிற பழக்கத்த கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு, மனசுக்குள்ளேயே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா, உங்க வாய் அசையிற அந்த ஸ்பீட விட, உங்க பிரெயினால ரொம்ப வேகமா படிக்க முடியும். ஸோ, நீங்க வாய் விட்டு சத்தமா படிக்கும்போது, உங்க மூளையோட ஸ்பீட கொஞ்சம் கம்மி பண்றதுக்கு தான் ட்ரை பண்றீங்க. ஸோ, அமைதியா மனசுக்குள்ளேயே படிச்சு பாருங்க. உங்க கண்ணு வேகமா அசையும் போதே வந்துட்டு, உங்க மூளை ஆட்டோமேட்டிக்கா அதோட மீனிங்கையும் சேர்த்து உள்வாங்கிக்கிட்டே இருக்கும். இன்னொரு விஷயம், இது நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்க அப்பா சொல்லிக் குடுத்த ஒரு டெக்னிக்கு. உங்களுக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்ல, மூடே இல்ல அப்படின்னாலும், போய் வேற ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆகாம, இப்ப நான் வந்துட்டு எதுல இன்வால்வ் ஆவீங்க? டக்குனு போர் அடிச்சதுன்னா ஒரு மொபைல் எடுப்பீங்க, இல்ல ஒரு லேப்டாப், இல்ல டிவி இதெல்லாம் தான் மெயின் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அந்த மாரி எந்த விஷயத்துக்கும் போகாம, உங்களுக்கு சும்மா இருக்கிற டைம்ல புக்க எடுத்து வச்சு பேஜ் டர்னிங் பண்ணுங்க. புக்க திருப்பி, திருப்பி, திருப்பி பேஜ டர்ன் பண்ணிக்கிட்டே இருந்து எல்லா பக்கத்தையும் பாருங்க சும்மா. நீங்க படிக்க தேவையில்ல. அந்த பக்கங்கள திருப்பி, திருப்பி பாருங்க. உங்க மூளைக்கு அந்த புக்க பழக்கப்படுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க உட்கார்ந்து முழு மூச்சா அத படிக்கும்போது, அதுல உள்ள விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் பழக்கமான விஷயம் மாரி தெரியும். ஸோ அது உங்களுக்கு இந்த ஸ்பீட் ரீடிங்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம மூளை வந்துட்டு வார்த்தைகள விட, வேர்ட்ஸ விட படத்த ரொம்ப ஞாபகம் வச்சுக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்துருக்கீங்க அப்படின்னாலும், அந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படின்னா, இப்ப கேட்டாலும் அந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்க, என்ன பாட்டு வரும், என்ன சீன் வரும், அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆன்ஸரா வெளில வரும். பட் நேத்து படிச்ச ஒரு டெஃபினிஷன் உங்களுக்கு இன்னைக்கு மறந்து போயிருக்கும். ஸோ உங்களோட கற்பனை திறன முடிஞ்ச அளவுக்கு உங்க ஸ்டடீஸ்ல யூஸ் பண்ணுங்க. யூசுவலா வந்துட்டு அந்த டயகிராம் போட்டு படிக்கிற கொஸ்டின்ஸ் நமக்கு ரொம்ப பிடிக்கும். படம் வரைஞ்சு படிக்கும்போது உங்களுக்கு அது ஈஸியா ஞாபகத்துலயும் இருக்கும். ஸோ இந்த கற்பனை திறனையும், டயகிராம்ஸையும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண ஆரம்பிங்க. டயகிராம்ஸ் இல்லாத கொஸ்டின்ஸ்க்கும் நீங்களாவே உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு விஷயத்த படிச்சீங்கன்னா, உங்க மனசுல அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத ஒரு படமாவே கற்பனை செஞ்சு பாருங்க. இது உங்களோட ஞாபக சக்திய நல்லாவே ஜாஸ்தி பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஞாபகம் இருக்கிற ஒரு விஷயம். நியூட்டன்ஸ் லான்னா என்ன ஞாபகம் வரும்? நியூட்டன் போய் மரத்துக்கு அடியில உட்கார்ந்துருப்பாரு. அவர் தலையில ஒரு ஆப்பிள் வந்து விழும். நியூட்டன்ஸ் லா ஞாபகம் இருக்கோ இல்லையோ, இந்த சீன் எல்லார் மனசுலயுமே கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். இந்த மாதிரி நீங்க படிக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் உங்களோட கற்பனைய யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு சீன் கிரியேட் பண்ணுங்க. இது உங்களோட லாங் டெர்ம் மெமரி டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது, நீங்க படிக்கிற விஷயத்த, புதுசா தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயத்த, உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு பழைய மெமரியோட அசோசியேட் பண்ணி படிங்க. அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்ப நீங்க புதுசா ஒரு சாப்டர் படிக்கிறீங்க, அந்த கான்செப்ட்டே உங்களுக்கு புதுசா இருக்கு அப்படின்னாலுமே, அதுல வர்ற ஒரு சில வார்த்தைகளாவது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு வார்த்தையா இருக்கும். ஸோ அத பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு ஸ்டோரியோ, இல்ல ஒரு இன்சிடென்ட்டோ, அது கூட இந்த புது விஷயத்த அசோசியேட் பண்ணி படிக்கும்போது, உங்க மைண்ட்ல அது நல்லா பதியும். நீங்க படிக்கிற விஷயத்த கதையா வந்துட்டு படிக்க ட்ரை பண்ணுங்க. அதுல உள்ள ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு நீங்களே ஒரு கதைய உருவாக்குங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா? நம்ம தமிழ் லிட்ரேச்சர்லலாம் வந்துட்டு, இதெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம ஸ்கூல் புக்ஸ்லலாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் குடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு லிட்ரேச்சர்ல இருந்தும். ஆனா அப்ப வந்துட்டு அது படிக்கிறதே ஒரு ஆனந்தமா இருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கிறது. இந்த சிலப்பதிகாரம், திருக்குறள் இந்த மாரி சின்ன சின்ன நாலடியார் அதெல்லாம் இருக்கும்ல. அதுல வந்துட்டு சம்மந்தமே இல்லாத விஷயங்கள பாட்டா குடுத்துருக்க மாட்டாங்க. அந்த பாட்டோட மீனிங்க நீங்க டீப்பா எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட்டா ஒரு கதைய தான் சொல்ற மாரி இருக்கும். ஸோ அந்த கதை ஞாபகம் இருந்தா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அடுத்த இடத்துல ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க படிக்கிற எல்லா விஷயத்தையுமே ஒரு கதையா உருவாக்கி படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இத படிக்கும்போது உங்க மெமரி மட்டும் இல்ல, உங்க கிரியேட்டிவிட்டியும் சூப்பரா டெவலப் ஆகும். அடுத்தது உலகம் ஃபுல்லா ஃபேமஸா இருக்கிற மெமரி பேலஸ் டெக்னிக். இத பத்தி ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப பழக்கமான ஒரு பிளேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்டையே எடுத்துக்கோங்களேன். நீங்க படிக்கிற ஒரு சாப்டரோ, இல்ல ஒரு லெசனையோ, இல்ல ஒரு சப்ஜெக்ட்டையோ உங்க வீட்டோட அசோசியேட் பண்ணிக்கோங்க. உங்க வீட்ல உங்களுக்கு பழக்கமான ஒவ்வொரு ரூமையும் எடுத்துக்கோங்க. கிச்சன், ஹால் எடுத்துக்கோங்க, பெட்ரூம் எடுத்துக்கோங்க. இது ஒவ்வொன்னையும் வந்துட்டு ஒவ்வொரு டாபிக்கோட ரிலேட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க கிச்சன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல இருக்கிற அடுப்பு, பாத்திரம், டீ பவுடர், காஃபி பவுடர், சுகரு இது ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு ஃபேக்ட்டோட வந்துட்டு அசோசியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எப்பவுமே ஞாபகம் இருக்கிற விஷயம். ஸோ அது கூட ஒரு விஷயத்த நீங்க லிங்க் பண்ணும்போது, இந்த விஷயத்த எப்ப பார்த்தாலுமே, இல்ல எப்ப யோசிச்சாலும், அது கூட லிங்க் பண்ண ஃபேக்ட் வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வரும். ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் அத யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் நல்லா யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம்ல மறக்கவே மறக்காது. இன்னொரு சூப்பரான டெக்னிக் என்ன தெரியுமா? நீங்க எந்த விஷயத்தையுமே படிக்கும்போது அமைதியா படிங்க. பட் படிச்சு முடிச்சதுக்கப்புறம், பக்கத்துல இருக்கவங்களுக்கு அத சொல்லிக் குடுங்க. பக்கத்துல யாருமே இல்லன்னா, யாரோ ஒருத்தருக்கு சொல்லிக் குடுக்குற மாரி நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு விஷயத்த நீங்க நல்லா புரிஞ்சுகிட்டு, அனலைஸ் பண்ணா மட்டும் தான், அத உங்களால மத்தவங்களுக்கு டீச் பண்ண முடியும். ஸோ அத டீச் பண்ற அளவுக்கு நீங்க எப்போ போயிட்டீங்களோ, அது உங்க மைண்ட்ல நல்லா பதிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அத நீங்க பயங்கரமா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம்.
இந்த டெக்னிக் வந்துட்டு எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்லாம் வந்துட்டு குரூப் ஸ்டடி பண்ணுவோம்ல. ஒரு குரூப்பா உட்காந்து படிக்கும்போது, ஆளாளுக்கு ஒரு டாபிக் எடுத்துப்போம். அந்த டாபிக்க படிச்சு முடிச்சுட்டு, நம்ம படிச்ச டாபிக்க மத்த எல்லாருக்குமே வந்துட்டு அத டீச் பண்ணுவோம். ஸோ அவங்கவங்க படிச்சு டீச் பண்ற டாபிக்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ நீங்க படிக்கும்போது எல்லா டாபிக்ஸ்லயுமே இத அப்ளை பண்ணி பாருங்க. நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நெறைய பேருக்கு கன்டினியூஸா உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நெறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். இதுக்கு வந்துட்டு எக்ஸாம் டைம்ல யோகா, மெடிடேஷன்லாம் பண்ணா டைம் வேஸ்ட்டுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அத ஒரு ரிலாக்சேஷன் மாரி எடுத்துக்கோங்க. மெடிடேஷன் கண்டிப்பா சூப்பரா ஹெல்ப் பண்ணும். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் ஆவது பிசிக்கல் ஒர்க் அவுட் மைண்டுக்கான மெடிடேஷனுக்கும் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு சில டைம் நம்ம என்னதான் மோட்டிவேட்டடா போய் படிக்கிறதுக்கு உட்கார்ந்தாலுமே, மனசுக்குள்ள நெறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். அந்த மாதிரி மனசு ஒரு அழுத்தத்தில் இருக்கும்போது, நீங்கள வந்துட்டு உங்களால வந்து கிளியரா படிக்க முடியாது. ஸோ அந்த மாரி டைம்ல விசுவலைசேஷன ட்ரை பண்ணி பாருங்க. கண்ண மூடி அமைதியா உட்கார்ந்து, மூச்ச நல்லா ஒரு 2, 3 தடவ ஆழமா இழுத்து விடுங்க. மூச்சு நல்லா இழுத்து விட்டதுக்கப்புறம், உங்க மனசு கொஞ்சம் அமைதியாகும். அடுத்து நீங்க மூச்ச இழுத்து ஃபுல்லா வெளியில விடும்போது, உங்க மூளைக்குள்ள இருக்கிற தேவையில்லாத இன்ஃபர்மேஷன், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் மூட்ட கட்டி, உங்க மூச்சு காத்து வழியா நீங்க அத வெளியில தள்ளிட்டதா கற்பனை செஞ்சுக்கோங்க. உங்க மூளையில இப்ப நெறைய ஃப்ரீ ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. மூளை கிளீன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதோட போய் படிக்க உட்கார்ந்தீங்க அப்படின்னா, உங்களால நெறைய புது விஷயங்கள மூளைக்குள்ள ஸ்டோர் பண்ண முடியும். படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் பண்ற ஒரு பெரிய தப்பு, எக்ஸாம்ஸ் கிட்ட வந்துருச்சு அப்படின்னா, அவங்களோட தூங்குற டைம ரொம்ப கம்மி பண்ணிக்கிறது. அந்த தூங்குற டைம கம்மி பண்ணிட்டு, அந்த டைம்ல உட்கார்ந்து நெறைய படிச்சீங்கன்னாலும், நீங்க படிக்கிறது எல்லாமே வேஸ்ட். அது வந்துட்டு உங்களோட கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்துட்டு சூடாகி கிராஷ் ஆனதுக்கு அப்புறமும், நான் அத வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுக்கு ரெஸ்ட்டே குடுக்க மாட்டேன். அப்படின்னு நெனச்சு அத யூஸ் பண்ற மாதிரி. எக்ஸாம் கிட்ட வர வர உங்களோட தூக்கத்தையும், சாப்பாடையும் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இது 2மே வந்துட்டு உங்களோட மெமரிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். கரெக்டான டைம்ல தூங்குங்க. ஏர்லியா எந்திரிச்சு படிங்க. சாப்பிடும்போது தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு அது உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்டா இருக்கலாம், ஸ்வீட்டா இருக்கலாம், ஸ்நாக்ஸா இருக்கலாம், பானிபூரியா இருக்கலாம், பஜ்ஜியா இருக்கலாம். எக்ஸாம் முடியிற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணி வைங்க. இது எல்லாமே உங்க மூளைய டேமேஜ் பண்ணக்கூடிய சாப்பாடு. என்னதான் மாங்கு மாங்குன்னு உட்காந்து படிச்சுட்டு, நர்வ் செல்ஸ் டேமேஜ் பண்ணக்கூடிய சாப்பாட்ட குடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, இந்த பக்கம் ஏறிக்கிட்டே இருக்கும், இந்த பக்கம் இறங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த தப்பு மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. எக்ஸாம் டைம்ல நீங்க சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல ஃபுட்டு சொல்லணும் அப்படின்னா, முட்டை ரெகுலரா சாப்பிடுங்க. நல்ல நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடுங்க. முட்டை வந்துட்டு உங்களோட பிரெயினுக்கு ஒரு நல்ல ஃபுட். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. படிச்சு முடிச்சுட்டு எக்ஸாம் நல்லா எழுதி மார்க் வாங்குறது சூப்பரான விஷயம் தான். உங்களுக்கு நீங்களே பிரஷர் போட்டுக்காதீங்க. அறிவ வளர்த்துக்கணும்னு நெனச்சு படிங்க. ஸோ படிக்கிற விஷயத்த எக்ஸாம்க்காக மட்டும் படிக்காதீங்க. எக்ஸாம்ஸ்க்கு அப்புறமும் ஒரு பெரிய லைஃப் இருக்கு. அது லைஃப் லாங் யூஸ் ஆகுற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனா படிச்சு, அத நல்லா அனலைஸ் பண்ணி லைஃப்ல அப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு உங்கள நீங்களே ஒரு எக்ஸ்பெர்ட் ஆக்கிக்க ட்ரை பண்ணுங்க. இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி படிச்சீங்கன்னா, உங்களால வேகமாவும் படிக்க முடியும். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கவும் முடியும். எக்ஸாம் டைம்ல கஷ்டப்படாம, ஸ்ட்ரெஸ் ஆகிக்காம நெறைய போர்ஷன்ஸ கவர் பண்ணவும் முடியும். இதுல எல்லா டெக்னிக்ஸும் அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டெக்னிக்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச டெக்னிக்க கீழ கமெண்ட்லயும் சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.